வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவல். ரவிகாந்தோட ட்வீட்ஸ்டாம நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். இது 6வது பாகம். The internet has massively broadened the possible space of career. Most people haven't figured this out. இணையம் தொழில் வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியுள்ளது. மக்களில் பல பேர் இன்னும் இதை அறியவில்லை. இந்த ட்வீட்டில் ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இதனுடைய முதல் பகுதி இல்லை, 2வது பகுதி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மக்கள் இந்த விஷயத்தை இன்னும் அறியவில்லை அப்படிங்கிற அந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஒரு தொழில் முனைவோராகவோ ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ அல்லது நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாகவோ இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட்டை உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டுக்கு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விடுறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நீங்கள் இழந்துட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு வாய்ப்புகள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி இன்றைக்கி செய்ய முடியும். சரி, இது குறித்து ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முதலாவது, இட் கனெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எக்கச்சக்கமான நபர்களை இன்றைக்கி அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் எக்கச்சக்கமான நபர்களை இன்றைக்கி அதுக்கு ஒன்றா ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கியிருக்கு, ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டியை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கு. நம்முடைய ஃபோனில் எல்லாருடைய கான்டாக்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு கட்டத்தில் ஒருத்தங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்கள ஈஸியாக ஃபைண்ட் பண்ண போதும் அவங்கள நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியும். 2வது, யூ கேன் ரீச் மோர் பீப்புள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நாம் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களை மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய சர்வீஸை ஒரு பர்டிகுலர் டெய்லர் ஷாப்ஸுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு டெய்லர் ஷாப் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெய்லர் ஷாப்போட பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே அதை ஷோ பண்ணும். நிறைய பேர் ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்க அந்த லொக்கேஷனை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸுக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அவங்களுடைய இமெயில் அட்ரஸை எடுக்க முடியும். ஜஸ்ட் அவங்களுக்கு உங்களுடைய ப்ரொமோஷனை இமெயில் அனுப்பலாம், அல்லது நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக மெயில் பண்ணலாம், லெட்டர்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொமோஷனை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். 3வது, இன்டர்நெட் எ நியூ கெரியர். இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே இன்றைக்கி வச்சு நிறைய பேர் அவங்களுடைய கெரியர் பாத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு வேலைக்கு போகிறத விட ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை ஆரம்பிக்கிறத தாண்டி ஒரு ஃப்ரீலான்சராக வீட்டில் இருந்துட்டோ அல்லது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டான அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி நிறைய இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமானது யூடியூப். ஸோ யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், நிறைய விளாகர்ஸ், மியூசிக் க்ரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற எத்தனையோ யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் மூலமாகவே பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. மோரோவர் இன்றைக்கி இந்த யூடியூப்பை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க, எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இன்றைக்கி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இன்னும் இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு அடையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் ரீச் பண்ண முடியும். உங்களுடைய விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், அல்லது உங்களுடைய மெசேஜை கொண்டு போய் சேர்க்க முடியும். முதல்ல இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு பணமரமாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இதை தாண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். அடுத்தது, உங்களுடைய ஓன் பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டை லான்ச் பண்ண முடியும், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும், உங்களால் முடிஞ்ச கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும்.
நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிராண்டை நீங்கள் வச்சுருக்கிற ஒரு கம்பெனியோ அல்லது உங்களையோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டென்ட்டை கொடுங்க. விளம்பரம் கொடுக்காதீங்க, கண்டென்ட் கொடுங்க. நீங்கள் மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியும், என்னென்ன கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்க முடியும், என்னென்ன விஷயங்களை எப்படி செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். மக்கள் பார்ப்பாங்க, நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். அடுத்தது நிறையா வெப்சைட், பிளாக்ஸ் மூலமாக உங்களுடைய எழுத்துக்களை பகிர்ந்துக்க முடியும். ஏன் உங்களுடைய சொந்த புத்தகத்தை கூட உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியும். நண்பர்களே, நான் இங்கே சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு குட்டியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி இன்னும் நிறையா ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ண முடியும். அந்த இன்டர்நெட்டில் உங்களை ப்ரொமோட் பண்ண முடியும், அல்லது நீங்களே இன்டர்நெட் மூலமாக ரீச் ஆகிறதுக்கோ அல்லது இதை பயன்படுத்திக்கவோ முடியும். நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் இன்டர்நெட்டை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலை அப்படின்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டுருக்கிறீங்க. மிகப்பெரிய லாபத்தை வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வீடியோ பதிவில் பகுதி 7ல் நவல் ரவிகாந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய எல்லா சீரீஸையும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.